செட் பை வாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நேற்று உங்களுக்கே தெரியும், நம்ம பார்த்தீங்கன்னா சென்னைக்காக ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊரான சோஜத் ரோடு 2 அஜ்மேருக்காக போயிருந்தோம். ஏன்னா நம்ம சென்னைக்காக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அஜ்மேர் தான் இருந்தது. ஒரு 8 மணிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு போகிற ட்ரெயின் வந்துச்சு. ஸோ நானும் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஒய்ஃபும் அவ்வளோ எதுவுமே சாப்பிடல. ஸ்ட்ரைட்டாக வந்து வண்டியில் ஏறணும்னு தூங்கிட்டோம். மார்னிங் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து கட்டி பாட்டி எடுத்துட்டு வந்தனால சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மதியானம் 12 மணிக்கு போபால் ஜங்ஷன் வந்தது. ஸோ இங்கே வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கும். ஸோ நானும் கரனும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கரனுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சர் வாங்கி வந்தனால உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தான். மதியானம் லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா கார்லிக் சட்னியும் பூரியும் எடுத்துகிட்டு வந்தோம். அது மட்டும் எல்லாம் சிப்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ சூப்பராக லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் போகிற வியூ வந்து கொஞ்சம் நேரம் கதவாண்ட நின்று என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் பாட்டி வந்து கூட வந்ததுனால கொஞ்சம் நேரம் பாட்டி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே தான் வந்து வாங்கியிருந்தேன். என்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸோட ஆளை தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஒய்ஃபுக்கு வந்து ஜீரா ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பரான டின்னர்னால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பரான சன்ரைஸோட பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். சென்னை என்ட்ரி ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் தான். இங்கே கிட்டத்தட்ட வண்டி 20 நிமிஷம் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இல்லை சென்னை எக்மோர் லாஸ்ட் இல்லை, இது வந்து ராமேஸ்வரம் போகிறதுனால வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இன்னும் நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. ஸோ அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வண்டி க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பேட்டு ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமா பையன் முகேஷ் வந்து நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டான். நான் எப்பப்போனா ராஜஸ்தான் போய் சென்னை வரணும், அப்பப்போ நான் முகேஷை தான் வந்து பிக்கப் பண்ண கூப்பிடுவேன். ஏன்னா வந்தால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் விடுறதுக்கு. வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வா, நான் உனக்காக சூப்பராக லஞ்சு செஞ்சு வச்சிருக்கேன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. நானும் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக லஞ்சு சாப்பிட வந்துட்டேன். ஏன்னா அம்மா லஞ்சை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நாள் மிஸ் பண்ணனால டக்குன்னு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா அம்மா லஞ்சை மிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு vlogs அவ்வளோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.